இதுக்கு பேர் கையாடுறதுன்னு அர்த்தமா? இதுக்கு பேர் கையாடுறது இல்ல, வேற மாதிரி செய்யணும். என்ன பிழை? என்ன தப்புடா? என்ன தப்பு? ஏன்டா சொல்லிட்டோன்னே கத்துறாங்க. அதுக்கு பேர் கை. கை கைகள் அப்படி சொல்லணுமா? சேர்த்து சொல்ல கைகளை ஆட்டு. அதுக்கு அந்த கையை ஆட்டுறது நல்லா இருந்துச்சு. ஒத்த கையை இந்த கையை குடுக்கல குடுக்கல குடிக்கல. கைகளை ஆட்டு. கையை மாத்தி செய்ய தலையாட்டு. உங்க மத்திய ஆட்டு அவசரம் அறிவிக்க மண்டையாட்டு கலத்து மண்டையாட்டு. தொண்டையாட்டு. போதும், நல்லா இருங்க அண்ணே, நல்லா எடுத்து நெட்ல விடுங்க. போதும் போதும். அடுத்து காகாட்டு. காகாட்டு முண்டை சிவட்டு முண்டை. ஆமா என்ன அறிவு கிட்ட முட்டை போயில உன்னை எல்லாம் நீ என்ன சாப்பிடுற? உனக்கு மூளை மேல இருக்கா கீழே இருக்கா? இந்த மாதிரி காலு மண்டையெல்லாம் பிடிக்கும் போது ஆட்டினேன். அது என்ன காலை சொல்ல காலை பிடிச்சிட்டு ஆட்டுற? யாருக்கு வச்சுக்காதே அவனுக்கு மொட்டை நாக்க அப்படிதான் பேசுவான். உனக்கு தான் நீ ஆம்பளையா இருந்தா அன்படி போய் சொல்லுடா சொல்லு பாப்பா. மாணவருக்கு தெரியல சொல்ல சொல்லுங்க, அவனை சொல்ல சொல்லுங்க பாப்பா. ஆம்பளை வந்து அவனை சொல்ல சொல்லுங்க. அமைதியா கேளுங்க. சொல்ல அம்பளி பூவா? அம்பளி பூ காலாட்டிய காலமுடிய முடிஞ்சுக்காருங்க. நான் பொம்பளை எப்படி ஆட்டுறேன், நீ ஆம்பளை உனக்கு ஆட முடியாது. மொத்தமா ஆடிக்கிட்டே ஆடுறா. இதெல்லாம் எப்படி ஆடக்கூடாது, மொத்தமா ஆடுங்க பாப்போம். உனக்கு நேரம் தெரியல நினைக்கிறேன். பின்னாடி திரும்பி பாரு, 4 காரிகள் வந்திருக்காங்க. எழுத்து உங்களை குத்தி புழக்கிறது வந்திருக்காங்க 4 பேர். அங்க திரும்பி பாரு, அங்க பாரு. ஒரு ஆளு தான் வர முடியும், வர முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் வர முடியும். நமக்கு நீங்க மகளை காட்டினா அவரு வர மாட்டாரு. மழை காட்டி என்ன செய்வ? மழை காட்டி என்ன செய்வ? இப்படியே சொல்லி ஏமாத்திக்கிறியா? நீங்க என்ன சொல்ற? தம்பி ஆட்டுனே ஒவ்வொன்னா. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த இடத்துல என்ன செய்யணும்? அடி அவசாரி முன்னாடி நாட்டு போட்டு ஆகிட்டியா? நீங்க ஆம்பளை இருந்தா ரெண்டு மோதி பாருங்க. நீ போட்டு நான் பாத்துக்கிறேன். இப்படி உங்க அம்மா போட்டு
கூட்டு வச்சு நடத்துவோம். மரியாதை கட்டுவோம். மாமா பையனை கூட்டி கொடுக்க வந்தீங்க. யாரை பத்தி கேட்டீங்க? இந்த போட்டியில உனக்கு எனக்கு ஒரு சட்டி இல்ல சட்டி போட்டி உனக்கு எனக்கு நடக்கிற ஒரு வெந்தயம். ஆமா பந்தயம். ஓஹோ பந்தயம் பந்தயம். இந்த போட்டியில நான் எழுதிட்டா உன் முன்னாடி எங்க விட்டுரு. அப்படி எழுத முடியல நான் வர உன் முன்னாடி எங்க சொல்றேன். அறிவுறுத்துறேன். இங்க தான் நிக்கிறேன். வாயா. எப்படி இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு வேலை முடிஞ்சா தெரிஞ்சான். ஆமா அவன் நீ செஞ்சான்னா 2 மணிக்கு மேல ஆகட்டு அப்புறம் சப்பி எல்லாரும் வர்றாங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாரு. உங்ககிட்ட போனா 2 லட்சம் ரூபாய் ஒதுங்கி ஒதுங்கி போனேன். அவன் தம்பி வெளில இருந்து எட்டி பார்க்க மாறாம என்ன செய்வ? காலைல குமாருக்கு 200 ரூபாய் சம்பளம் சேர்த்து தரணும். அப்ப இவருக்கு 200 ரூபாய் கம்மி பண்ணிடு. ஆமா ஆமா. இவன் நானும் சேர்த்து வந்துக்கிறேன்.
சாமிக்கு என்ன குறை? நான் கொஞ்சம் எரிஞ்சு விட்டாங்க. சாமி, இந்த குஞ்சு இந்த கோயில்ல 3 குழந்தைக்கு வாங்கிட்டு இருந்தோமா, சரி அதை வீச்சு விட்டாங்க. சரி சாமிக்கு பொறுக்கல. கிளம்பிடுச்சு. சாமி சாமி பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. அந்த குஞ்சு போனா மாட்டோம். நான் வாங்கி உங்களுக்கு 10 குஞ்சு. எனக்கு என்ன தெரிந்தாலும் என் குஞ்சு வர முடியுமா? ஏன் உங்க குஞ்சு எப்படி இருக்கும்? என் மூக்குல வெள்ளையா இருக்கணும். எப்படி? வேண்டியது விடணும். அப்படியா? சாமி அந்த இடம் வந்து எனக்கு வர முடியல சாமி. என்ன வரமாட்டேன்? நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரி. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. வயிற்றுல புறவை வச்சு ஒண்ணுமே இல்லை சாமி. 2 கிலோ வெள்ளை வாங்கி சாப்பிட்டு பூச்சி கூட வரட்டும். சாமி அந்த புறவை பூச்சி இல்ல, குழந்தை வர வேண்டும் சாமி. ஆமா, உன் புருஷன் எங்க இருக்காரு? என் புருஷன் அந்த மாதிரி இருக்காரு. உன் புருஷன் அந்த மாதிரி இருக்கிற மசன் நான் வரட்டும். அப்ப என்ன செய்யணும்? உனக்கு புள்ள வேணும்னா விடுமுடா. சாமி கிட்ட வர கிடைக்கிறது சும்மா இருமா. இந்த சாமி ஒரு மாசம் நீ தய முடியும். ஆமாமா 2 மாசம் முடிக்கல. எப்படி எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க? எல்லாம் தெரியுமா? ஓ அம்மா உனக்கு புள்ள வேணும்னா வேணும்னா உன் புருஷன் அந்த மாதிரி இருக்கா? அப்படியே ஆமா இங்க இருந்து பெரியவங்க கிட்ட தரணும். அனுப்புனா அங்க இருந்து வெள்ளையா சொட்டு வந்து அனுப்பல. சரி அதான் புள்ள ஏறிடும். சரிம்மா. அம்மா சரி அதை வாங்கிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு கல்லாக்க படுத்துக்கிட்டு உன் இதுல ஊத்து. எதுல வாயில ஊத்துமா? ஊத்துனா அப்பதான் புள்ள வரும். வந்து அதான் என் புள்ள வரலைன்னா வரலைன்னா நான் சொல்றேன் வாங்கிட்டு வரீங்க. என்ன வாங்கிட்டு வரணும்? அம்மா இது ஒரு காட்டு ஐயா கோயிலுக்கு கோயிலுக்கு நீ மட்டும் தனியா வாமா. தனியா வரணுமா? ஏன் உனக்கு ஆள் கூட்டு வரக்கூடாதோ? அவரை எடுத்து வெட்டி போடுவேன். அப்படியா? அப்படியே கூட்டி வைக்கிற கோயிலுக்கு பின்னாடி வெட்டி விட்டுவிட்டு நீ மட்டும் உள்ள வாமா. எதுக்கு? உள்ள தரப்பட்டேன். வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? 1 கிலோ அல்வா, அல்வா 2 கிலோ கேசரி, கேசரி. 3 கிலோ பூந்தி, எதுக்கு சாமி? ஒரு ஆப்பு, ஒரு கோட்டை அவிச்ச முட்டை முட்டை எல்லாம் இருக்கு. எல்லாம் ஓ இந்த கருப்பண சாமியா? சாமிக்கு படைக்கிறது இருக்குமா? சரி. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு 2 தேங்காய், 2 வாழைப்பழம் இருக்கு. இருக்கு. ஊதுபத்தி குத்தி வைக்க. சரி. ஊதுபத்தி குத்தி வைக்கமா? இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு மாட்டாங்க 1 ரூபாய்க்கு வெத்தலை, வெத்தலை 50 காசுக்கு சக்கரை வைக்கிறது. எதுக்கு? எல்லாத்தையும் சாப்பிட்டு கடையில கொட்டிக்கிட்டு நக்குறது. சாமியா இருக்கு பாரு. நான் ஏற பாரு. இன்னும் ஒரே வரலாம். என்ன வராங்க? என் தங்கச்சி. என்ன வராங்க? ஹலோ சாமி. ஏன் சாமி சிரிக்கிறீங்க? வாங்க கேட்கிறேன். எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் அது பிறந்து இன்னும் வயசுக்கே வரல. அம்மா இந்த ஊருக்கு குடி வந்துருக்கலாம்ல நீங்க ஒரு நகைச்சியா? வந்திருக்கா? அம்மா அதே உள்ள தூங்குறா. தூங்குறாப்லையா? ஆமா. அப்படியா? ஆ. வெளி போறாங்க பாட வேடி. என்ன? சரி அங்க வெளி போறாட போய் கேளு. போயிடா. அவர் கண்டிப்பா போடுவாரு. என்னத்த? பானை கொஞ்சம் கொளுத்தி சரி விட்டுறாரு கிட்டவா. எதுக்கு? போறத வச்சுட்டு ஓடி. அப்படி காலையில போதா ஆடு வாங்குறீங்க. என்ன ஆச்சு? ஆடு வாங்குறதுல இருந்து ஒரே குட்டியே போடுறதில்ல. குட்டியே போடுறதில்ல. குட்டியே போடுறதில்ல. ஆமா சாமி. ஆடு வாங்கி குட்டி போடல. ஆமா. நீ வாங்கி விட்டு ஆடு கிட ஆடுறா. ஓ எதா சாமி. அப்ப நான் தான் போடல. வர இருக்கு. அள்ளி ஒரு வர. வச்சோட பேர் என்னையா? ஓ பேர சொல்லறால தான் அவர் தூக்கி வைக்க மாட்டேங்கிறாரு. என்ன பேரு? அம்மன் அம்மன் ஆர்எஸ்பதியை சேர்ந்த அம்மன் 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 அம்மன். ஏய் அம்மனா நம்மனா? அம்மன்
என்னது அது குளிச்சு தெரியுது நீங்க என்ன செய்யற அப்படி சொல்றா தெளிவா அடி தந்த ஊரு சீமையில உண்மையில அடி தந்த ஊரு சீமையில சத்தியா நல்ல அமைக்க முடியுமா கொஞ்சம் சத்தா குறைஞ்சு நல்ல அமைக்க முடியுமா சரி காணுமா முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க முடியுமா பழனிலிருந்து வருது சாமிக்கு என்ன கொஞ்சம் எரிஞ்சு விட்டாங்க இந்த குஞ்சு இந்த கோயில 3 குழந்தைக்கு வாங்கிட்டு இருந்தோமா சரி அதை வீச்சு விட்டாங்க சரி சாமிக்கு பொறுத்தல சாமி சாமி பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க அந்த குஞ்சு போனா போட்டும் நான் வாங்கி 10 குஞ்சு எனக்கு என்ன தெரிஞ்சா என் குஞ்சு வர முடியுமா ஏன் உங்க குஞ்சு எப்படி இருக்கும் மூக்குல வெள்ளையா இருக்கும் எப்படி வேண்டிய அப்படியா சாமி அந்த இடம் வந்து எனக்கு வரமுடியல சாமி என்ன வரமாட்டேன் நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் வயிற்றுல புடவை வச்சு ஒண்ணுமே இல்லை சாமி 2 கிலோ வெள்ளம் வாங்கி அப்படி பூச்சி கூட வரட்டும் சாமி அந்த புடவை பூச்சி இல்ல குழந்தை வர வேண்டும் சாமி ஆமா உன் புருஷன் எங்க இருக்காரு என் புருஷன் அந்த மாதிரி இருக்காரு உன் புருஷன் அந்த மாதிரி இருக்கிற மசன் நான் சொல்றேன் அப்ப என்ன செய்யணும் உனக்கு புள்ள வேணும்னா வேணும்னா சாமி கிட்ட வர கிடைக்கிறதுக்கு சும்மா இந்த சாமி ஒரு மாசம் நீ தயார் பண்ணிக்கலாம் ஆமாமா 2 மாசம் முடிக்கிறேன் எப்படி எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க எல்லாம் தெரியுமா ஓ அம்மா உனக்கு புள்ள வேணும்னா வேணும்னா உன் புருஷன் அந்த மாதிரி இருக்கா அப்படியே ஆமா இங்க இருந்து பெரியவங்க கிட்ட தரணும் அனுப்புனா அங்க இருந்து வெள்ளைய சொட்டு வந்து அனுப்பல சரி அதான் புள்ள ஏறணும் சரிம்மா அம்மா சரி அதை வாங்கிக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு உன் இதுல ஊத்து எதுல வாயில ஊத்துமா ஊத்துனா சம்பதம் உள்ள
அப்படியே கூட்டி வைக்கிற கோயிலுக்கு பின்னாடி வச்சுவிட்டு விட்டுவிட்டு நீ மட்டும் உள்ள வாமா. எதுக்கு உள்ள தரப்பட்டேன். வரும்போது என்ன வாங்கிடணும்? ஒரு கிலோ அல்வா, அல்வா 2 கிலோ கேசரி, கேசரி 3 கிலோ பூந்தி, எதுக்கு சாமி? ஒரு ஆப்பு, ஒரு கொண்டு அவிச்ச முட்டை முட்டை என்ன இருக்கு? எல்லாம் ஓ இந்த கருப்பண சாமியா? சாமிக்கு படைக்கிறது இருக்குமா? சரி. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு 2 தேங்காய், 2 வாழைப்பழம், எதுக்கு? ஊதுபத்தி குத்தி வைக்க. சரி. ஊதுபத்தி குத்தி வைக்கமா? ஆஹா. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு மாட்டான 1 ரூபாய்க்கு வெத்தலை, வெத்தலை 50 காசுக்கு சக்கரை வைக்கிறது. எதுக்கு? எல்லாத்தையும் சாப்பிட்டு கடையில கொட்டிக்கிட்டு நத்துறது. சாமியா இருக்கு பாரு. நான் ஏற பாரு. இன்னும் ஒரே ஒரு வரம். என்ன வரணும்? என் தங்கச்சி. சவுண்ட் என்ன வரல? ஹலோ சாமி, ஏன் சாமி சிரிக்கிறீங்க? மகன் கேட்க எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் அது பிறந்து இன்னும் வயசுக்கே வரல. அம்மா, இந்த ஊருக்கு குடி வந்துருக்கலாம்ல நீங்க ஒரு நகைச்சிய. வந்துருக்கா? அம்மா, அத உள்ள தூங்குறா. தூங்குறாப்லையா? ஆமா. அப்படியா? ஆ. வெடி போறாங்க, பாட வெடி. ஆஹா. என்ன? சரி அங்க வெடி போறாட்ட போய் கேளு. போயிடா. அவர் கண்டிப்பா போட்டுருவாரு. என்னத்த? பானை கொளுத்து ஆ. சரி விட்டுறாரு. கிட்டவா எதுக்கு? கோரத்தை வச்சுட்டு ஓடி. அப்படி காலையில போதா ஆடு வாங்குறீங்க. என்ன ஆச்சு? ஆடு வாங்குறதுல இருந்து ஒரே குட்டியா போடுறதில்ல.
கையாட்டுது இல்ல வேற மாதிரி செய்யணும். ஆ, என்ன பிள்ளை என்ன தப்புடா என்ன தப்பு ஏன்டா தொண்டை எழுதி கத்துறாங்க பாரு. அதுக்கு பேர் கை கை கைகள் அப்படி சொல்லணுமா? நான் சேர்த்து சொல்லுவா கைகளை ஆட்டு. அதுக்கு அந்த கையாட்டுதான் நல்லா இருந்துச்சு. ஒத்த கையை இந்த கையாட்ட குடுக்கல குடுக்கல குடிக்கிறா உன் கைகளை ஆட்டு. அப்படியே நஷ்டமாவே இருக்காங்க 9 முறை இருக்காங்க. நல்லா இருக்குடா கையை மாத்தி போடுங்க. ஆரோக்கியா கையை மாத்தி செய்ய அதுங்களா ஓ தலையாட்டு. உங்க மத்திய ஆட்டு அவசரப்படாது. அறிவு இருக்கா மொத்த குண்ட வாங்க மண்டையாட்டு கழுத்து மண்டையாட்டு. தொண்டையாட்டு முட்டை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா போதும். நல்லா இருங்க அண்ணன் நல்லா எடுத்து நெட்டில் விடுங்க. போதும் போதும். அடுத்து காகாட்டு காகாட்டு முண்டை செவிட்டு முண்டை. ஆமா எங்க அறிவு கிட்ட முட்டை போயிட உன்னை எல்லாம் நீ என்ன சாப்பிடுற? உனக்கு மூளை மேல இருக்கா கீழே இருக்கா? இந்த மாதிரி ஒரு காலு ஒரு மண்டையெல்லாம் பிடிக்கும் போது ஆட்டினேன். அது என்ன காலை சொல்ல காலை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுற யாருக்கு வச்சுக்கிறீங்க? ஒரு மொட்டை நாக்கு அப்படிதான் பேசுவான். உனக்கு தான் நீ ஆம்பளையா இருந்தா அன்பளிப்பு போய் சொல்லுடா சொல்லு பாப்பா. மாமனுக்கு தெரியல சொல்லுங்க அவனை சொல்லுங்க பாப்பா. ஆம்பளை வந்து அவனை சொல்லுங்க. அமைதியா கேளுங்க சொல்ல அம்பளிப்பூவா அம்பளிப்பூ காலாட்டியே காலாட்டியே முடிஞ்சுக்காருங்க. நான் பொம்பளை எப்படி ஆட்டுறேன்? நீ ஆம்பளை உனக்கு ஆட தெரியாது. மொத்தமா ஆடிக்கிட்டே ஆடுறா. இதெல்லாம் எப்படி ஆடக்கூடாது? மொத்தமா ஆடுங்க பாப்போம். உனக்கு நேரம் தெரியல நினைக்கிறேன். இந்த மாதிரி பின்னாடி திரும்பி பாரு. 4 காரிகள் வந்திருக்காங்க. எதுக்கு உங்களை குத்தி புழக்கிறது வந்திருக்காங்க 4 பேரை. அங்க திரும்பி பாரு. எங்க பாரு ஒரு ஆளுதான் வர முடியும். வர முடியாது. ஒரே ஒரு ஆள் தான் வர முடியும். நமக்கு என் மகளை காட்டினா அவரும் வரமாட்டாரு. மழை காட்டி என்ன செய்வேன்? மழை காட்டி என்ன செய்வேன்? இப்படியே சொல்லி ஏமாத்திக்கிறியா? நீங்க என்ன சொல்ற? இந்த வரைக்கும் எங்க தம்பி ஆட்டினே ஒவ்வொன்னா. இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த இடத்துல என்ன செய்யணும்? நாக்கு போட போறியா? அடி அவசாரி முன்னாடி நாக்கு போட்டு இப்படி ஆகிட்டியா? இப்ப நீங்க ஆம்பளை இருந்தா 2 பேரும் மோதி பாருங்க. மோதி பாருங்க. அண்ணே நீ போட்டு நான் பாத்துக்கிறேன். இப்படி ஆடாடா. நான் பொட்டாடியா? உங்க அம்மாவுக்கு மட்டும் தான் வரணும். இது நம்ம பொட்டாடியா? இது நம்ம பொட்டாடியா? ஒரு பச்சையை கூப்பிடு. ஏண்டா? கூட்டி வச்சு நடத்துவோம். மரியாதை
ஆமா அவன் நீ செஞ்சான்னா 2 மணி